இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா பல வருஷம் தேவனுடைய கிருபையிலையும் பிரசனத்திலையும் சமூகத்திலையும் வார்த்தையிலையும் வளர்ந்திருந்தாலும் அவங்க ஸ்டோன்ஸை ஆண்டவர் யூஸ் பண்ண முடியல. அந்த கற்களை தேவன் பயன்படுத்த முடியல. ஏன்னா மொனை எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை பட்டயம் போல வெளியே வருது. அவங்களுடைய எண்ணங்கள் தாறுமாறா இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்பற்றதா இருக்கு. இரக்கமற்றவர்களா இருக்கிறாங்க. தேவனுடைய பண்பாட்டுக்கு அவங்க இன்னும் ஒப்பு கொடுக்கப்படலை. பேரு கல்லு தான், பேரு பாறை தான், ஆனா பண்படுத்தப்படலை. இன்னும் பயன்படுத்தப்படுவதற்கு ஏற்ற விதமாக இன்னும் அதை ஆண்டவர் பாலிஷ் பண்ற இடம் கொடுக்கல. இன்னும் நிறைய ரஃப் எட்ஜஸ் அவங்க லைஃப்ல இருக்கு. அவர்களை யாருமே தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. தாவீதை போய் தேடினான் பாருங்க, அந்த அருவியில போய் தேடினான் இல்லையா? அப்படி தேடினா கூட பக்கத்துல வந்தா கூட இதை விட்டுட்டு வேற கல் எடுக்கிறாங்க. ஏன் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? இட்ஸ் நாட் ஸ்மூத். அது பலமா இருக்கலாம், நிறைய காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க, பட் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க பண்படுத்தப்படலை. அந்த தண்ணீர் அவர்களுடைய எல்லா கடினமான பகுதிகளை சாஃப்டன் பண்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. சில முனைகள்லாம் ரொம்ப கூரா இருக்கு, பயமா இருக்கு. அதை தூக்கிட்டு போறவனுக்கே ஆபத்தாயிடும். அவனே தெரியாம கைய பைக்குள்ள விட்டான்னா அவன் கையை கீறிடும். பயன்படுத்துறவன் கையே வெட்டிடும். அந்த மாதிரி சில கல் இருக்கு. சில பேர் ஜல்லி பார்த்துருக்கீங்களா ரோட்ல? அதுல யாராவது செருப்போட நடக்க முடியுமா? முடியாது. அதே கூழங்கள் மேல செருப்போட கூட நடக்கலாம். அதை பைக்குள்ள போட்டா கூட ஒரு சின்ன குழந்தை கை வச்சா கூட அது கையை வெட்டாது. ஆனா ரொம்ப உறுதியானது, அது ரொம்ப ஸ்ட்ராங். கர்த்தாவே, நான் அசையாம நிக்கணும், நான் பலமா இருக்கணும், அதே நேரத்துல பக்குவப்பட்டவனா இருக்கணும். நாட்கள் செல்ல செல்ல என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கிரியை நடக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய வசனமாகிய தண்ணீர் மேல விழ 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 என் பலம் பெருகிறது மாத்திரம் இல்ல, என்னுடைய புறம்பான மனுஷன் ஒளிந்து போகணும், உள்ளான மனுஷன் பலப்படணும். நான் நற்குணசாலியா மாறணும்.